அதாவது இதுல சொல்லுவார் மாணிக்கவாசர், நிலத்தின் மேல் வந்து அருளி, நிலத்தின் மேல் சாமி வந்து அருள் செய்யறாரு. நிலத்தின் மேல் வந்து நீண்ட கயல் காட்டி, கயலே இல்லை, எவ்வளவு தூரம்லாம் இதனுடைய லிங்கத்தை அளவு எடுக்க முடியாது. மொத்த பூமியில ஒரு லிங்கத்தை வெட்டி எடுத்துருவோம். இதை பத்தி அதாவது அதே மாணிக்கவாசர், ஏருடை ஈசன் இப்பூமியில் உய்ய கூருடை மங்கை தானும் வந்தருளி. அது போல சாமி வந்ததால அதையே முகூர்த்தமா வச்சு 2020 நாங்க அந்த லிங்கத்தை அமைச்சிருக்கிறோம். மேலந்தே இறக்கி அதை மையமா கொண்டு சரி அம்பாள் இருக்கணும்னு கூட மிகக்கூடாதுன்னு அம்பாள் சிலையும் நால்வரோட சிலையும் இதுல வழிபாடு வச்சிருக்கிறோம். மீதி எல்லாம் நம்ம 5 அடி கீழே இறங்கினதால பூமியை விட்டு தொலைஞ்சு இருக்கிறதால தண்ணி சுரந்துக்கினே இருக்கு. அதாவது குறிப்பா சொல்ல போனோம்னா திருவாரூர், காஞ்சிபுரம், திருவையாறு, ராமேஸ்வரம் இது போல எல்லாம் மணல் லிங்கம் தான். மணல் லிங்கத்தை வைத்து அதிலே வந்து கருவறை அமைச்சு பிரம்மாண்டமான கோயிலை அமைச்சிட்டாங்க. இதுல வந்து கருவறை கீழே இறங்கி இருக்குது. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம், கருவறை கீழே இருக்குது. பூமியிலே ஒரு லிங்கத்தை வெட்டி எடுத்திருக்கிறோம். அதான் இதுல பிரிக்கல. அதாவது நெகமும் சதையும் போல, கல்லும் களிமண்ணும். அதாவது நம்ம காலத்துக்கு அப்பால் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வந்தாலும் வெளியில எதுனா செய்யலாம். அந்த லிங்கத்தை பிரிச்சு வேலையை செய்ய முடியாது.